ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இந்தியா கொஞ்சம் ஒரு சொதப்பலான ஒரு பேட்டிங் பவுலிங்காக தான் வெளிப்படுத்தினாங்க. அது காரணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மெயின் பவுலர் சொன்ன பும்ரா இல்லை, அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் டீமில் யாரெல்லாம் இருந்தால் டீம் பெஸ்ட்டாக செட்டில் ஆகும் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப ஒஸ்டான ரிசல்ட்ஸ் நமக்கு இந்தியன் டீம் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் நேற்று மேட்ச்சில் குறிப்பாக இந்த ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நிசங்காவும் சரி பெர்னாண்டோவும் சரி ரொம்ப அட்டகாசமாக ஆடினாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா 96 இருக்கும்போது ரியான் பராக் பாலில் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆகும்போது ரியான் பராக்கு அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் விக்கெட்டு. ஸோ பெர்னாண்டோ 96 அவுட் ஆனதை பார்க்கும்போது அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழுதுருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சோகத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஷாட் அடிச்சா செஞ்சுரி, அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அம்பையரே ஒத்து பார்த்துட்டு போறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இவருக்கு அடுத்து ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ல குஷன் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா இவர் இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பொழுதுமே ஒரு நம்ம இதில் ஒரு கோலி மாதிரியான பிளேயருங்க. எல்லா மேட்சஸ்லையும் சரி எந்த அப்போனண்ட்டாக இருந்தாலும் சரி இவர் பாட்டுக்கு வருவார், 50+ ரன்ஸ் அடிப்பார். ஸோ நேற்று மேட்ச்லேயும் ரொம்ப அட்டகாசமாக தான் ஆடி கொடுத்தாரு. இன்னொன்று இவர் பயங்கரமான அதிரடியான பேட்ஸ்மேனு. நேற்று மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினார்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இந்தியன் பேட்டிங்கில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, இவர் வழக்கத்துக்கு மாறான ஸ்டார்ட். முன்னையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் கொடுப்பாரு. இப்போ இந்த வேர்ல்டு கப் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட கெரியரோட எண்டுக்கு வந்துட்டார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நல்ல ரிஸ்க் எடுத்து ஆடுறாரு. என்னை டீம்லேருந்து எடுத்து சும்மா உட்கார வச்சா கூட பரவாயில்ல, நான் இப்படி தான் அதிரடியாக ஆட போகிறேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்து ஆடிட்டு இருக்காரு. இவர் 20 பால் பிடிச்சி 35 ரன் அடிச்சிருக்காரு. நேற்று மேட்ச்சில் கம்மி பால் பிடிச்சாலும் நல்லா விளாசிட்டு போயிட்டாருன்னு தாங்க சொல்லணும். அடுத்து நம்ம சுப்மன் கில், இவர் விளையாட வராரா இல்லை வேடிக்கை பார்க்க வராரான்னு தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா ஆடுறதையே ஒன் சைடாக இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ஒரு ஜூனியர் பிளேயர், இவர் தான் நல்லா அதிரடியாக ஆடி ரோஹித் சர்மா அந்த எண்ட்ல இருந்து பார்த்தா அது ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். நாமளே இப்போ தான் யங் பிளேயராக க்ரோ ஆகிட்டு இருக்கோம். நம்ம சும்மா ஒரு எண்டில் போய் தூணை பிடிச்சி கட்டி பிடிச்சிருந்த மாதிரி இவர் பாட்டுக்கு அடிக்கிறதே இல்லை. ஸோ இது இவருக்கு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்க போது. இன்னொன்று இந்தியன் டீம் இவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் போய் முடிப்பது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் T20s வேணால் நல்லா ஆடுறாரு. அதே இந்தியன் ஜெர்சி போட்டதுக்கப்புறம் பெருசாக அந்தளவுக்கு ஒரு கிளிக்கபிள்னாக்கா ஆடினதில்லை. 1-2 வேணா இருக்கலாம், ஆனால் கன்சிஸ்டன்ஸாக அவர்கிட்ட இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் வரமாட்டேது. ஸோ அதனால இது மிகப்பெரிய இந்தியன் டீமுக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்க போகுது. ஸோ இவருக்கு காட்ஃபாதராக டெண்டுல்கர் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து நம்ம கோலி, என்னமோ ஆட்டத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஆடிட்டு போகிறாரு. ஸோ ஓகே, அவர் இத்தனை வருஷமாக நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். கோலி கான்ட்ரிபியூஷன் பண்ண வரைக்கும் போதும். அடுத்து நம்ம டெபியூ பிளேயரான ரியான் பராக் தாங்க. நேற்று மேட்ச்சில் இவர் மட்டும் நின்று இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மீட் எடுத்து வின் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரே நாளில் வெல் ஃபேமஸ் ஆகிருப்பார். அந்த ஒரு வாய்ப்பை நேற்று இவருக்கு அது அவர் அவுட்டார் தான் சொல்லணும். அடுத்து நம்ம வாஷிங்டன் சுந்தர், நேற்று மேட்ச்சில் இவர் கொஞ்சம் நல்லா தான் ஆடி கொடுத்தாரு. ஆனால் இவர் ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. சப்ப டீமாக இருந்தால் அடித்து வெளுத்து வாங்கிடுவார், பெரிய டீமாக இருந்தால் கொஞ்சம் அடங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி தானே, ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் இவர். ஸோ நேற்று ஓவரால் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபியூச்சர் பிளேயர்ஸ் மேலே ஒரு இன்னும் கொஞ்சம் அவங்க இந்த ரிங்கு சிங் அவங்கெல்லாம் உள்ளே எடுத்துட்டு வரணும்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத பேட்டிங்காக இருக்குது. ஸ்ரீலங்கன் டீம் எவ்வளோ ஒரு பின்னாடி இருந்தாங்கன்னு தெரியும். அவங்ககிட்டயே போய் நம்ம இந்த அடி வாங்குறோம்னா நம்ம எப்படி நம்ம ஃபைனல்ஸ்லாம் போய் தாக்கு பிடிப்போம்? அந்தளவுக்கு ஒரு ஸ்டேபிளான டீம் இது மாதிரி தெரியல. ஸோ இந்தியன் செலெக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் மேலே நம்பி லாங் டைமாக விளையாட விடலாமா வேண்டாமாங்கிறத மறுபரிசீலனை தான் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு தான் ரெடி பண்ணுறாங்க டீமை. ஸோ இந்த டீம் இந்த டீமில் ஒரு ட்ராபேக்காக ஒரு சின்ன இந்த டீமில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இந்த டீமில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரிஷப் பாண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் முன்னாடி இருந்தே ஆடிட்டு வராங்க. மித்த பிளேயர்ஸ் கூட இப்போ வந்து அவங்கள கூட ஒரு கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். இந்த ரிஷப் பாண்டும் ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா முன்னேருந்து ஆடிட்டு வராங்க. இவங்க நினச்சிருந்தா இந்த மேட்சை ஈஸியாக சிங்கிள் ஹேண்டராக வின் பண்ணி கொடுத்துருக்க முடியும். அப்படி இருந்து இத்தனை வாய்ப்புகள் இவங்க 2 பேருக்கு தான் அதிக வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க இந்தியன் டீம்லேயே. நீங்கள் எந்த மேட்சை வேணாலும் எடுத்து பாருங்க, அட்லீஸ்ட் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது ரிஷப் பாண்ட் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேலே வச்சிருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு நீங்கள் 100 அடிக்காட்டி பரவாயில்ல, மேட்சை வின் பண்ணியாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜில் ஆடிட்டு போயிட்டு போனாலே மித்த பேட்ஸ்மேனுக்கு, சப்போர்ட்டிங் பேட்ஸ்மேனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து
ஆட்டோமேட்டிக்காக டீம் ஸ்கோர் வின்னிங் ஸ்கோரை நோக்கி போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இவங்க மிக பெருசாக சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சிராஜுக்கெல்லாம் ஏன் தான் இன்னும் வாய்ப்பு தராங்கன்னு சத்தியமாக தெரியல. இவர் வேர்ல்டு கப் ஒன் டே மேட்சே எப்படி விளையாண்டாருன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஃபைனல்ஸில் பால் போட்டால் அடிப்பாங்கன்னு தெரிஞ்ச ஒரு பவுலரை இன்னும் நீங்கள் வச்சு வேடிக்கை பார்க்குறது வந்து ஒரு சரியில்லாத செயல் மாதிரி தான் தெரியுது பார்வைக்கு. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.